யாழ்ப்பாணம் வேலனை 5ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கந்தர்மடம் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த புனிதவதி ஆறுமுகம் அவர்கள் 7/1/2023 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் தங்கம்மா தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வியும் வைத்திலிங்கம் நாகம்மா தம்பதிகளின் பாசமிகு மருமகளும் காலம் சென்ற வைத்திலிங்கம் ஆறுமுகம் அவர்களின் அன்பு மனைவியும் டாக்டர் யசோதா கனடா, டாக்டர் சசிதரா லண்டன், டாக்டர் சபேசன் லண்டன் ஆகியோரது பாசமிகு தாயாரும் தர்மரத்னம், சண்முகரத்னம், திலானி ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான திலகவதி, சண்முகநாதன், பத்மாவதி, கமலாதேவி மற்றும் லட்சுமி தேவி, இந்திரா, தயாநிதி ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் காலம் சென்றவர்களான திருநாவுக்கரசு, கணேசலிங்கம், மகேந்திரநாதன் மற்றும் அகில திருநாயகி குணரத்னம், காலம் சென்ற ஏகாம்பிகை மற்றும் பூவணி ஆகியோரின் அன்பு மைத்துணியும் முரளிதரன், கிரிதரன், ஸ்ரீதரன், கலாதரா, வசுந்தரா, சுமித்ரா, டாக்டர் சிவானுஜா, சேயோன், டாக்டர் சிவப்பிரியா, டாக்டர் சுபேந்திரன் ஆகியோரின் அன்பு பிரிய தாயாரும் குமரன், காந்தன், சயந்தன், டாக்டர் வரதன் ஆகியோரின் அன்பு மாமியும் டாக்டர் கிருஷ்ணி, டாக்டர் திவ்யா, சேயோன், விக்னேஷ், குமார், திஷான், பிரம்மன், நீரஜா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் கிருஷ்ணா, அனவி ஆகியோரின் சில்ல பூட்டியும் ஆவார். அன்னாரது பூதபுடல் பார்வைக்காக 14/1/2023 சனிக்கிழமை அன்று பிற்பகல் 2 மணி தொடக்கம் 4 மணி வரையும் ஏசியன் ஃபியூனரல் சர்வீஸ், யுனைடெட் கிங்டம் என்ற முகவரியில் வைக்கப்பட்டு இறுதி கிரியைகள் 16/1/2023 திங்கட்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் நியூலாண்ட் ஹால், வெட்டிங் அவென்யூ, UK என்ற முகவரியில் இடம்பெற்று தகன கிரிகை 16/1/2023 திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் ஷெல்ட்வேஸ் கிரெமட்டரி அண்ட் கிரெமட்டோரியம், UKயில் இடம்பெறும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். தொடர்புகளுக்கு மகள் யசோதரா 478085 மகள் சசிதரா 7890163745 மகன் சபேசன் 77663987 பராமகன் முரளிதரன் 47675624 மருமகன் குமரன் 53345895 சகோதரி தயாநிதி 7735254432. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள்.